ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுவையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சின்ன பிள்ளைங்களும் செஞ்சு கொடுக்கலாம், ஈஸியாக செய்யலாம். நம்ம வீட்டிலையே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம். நம்ம வீட்டிலே எப்படி செய்யலாங்கிறது இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண விருப்பம் உள்ளவங்க பை மோட்டை யூஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணலாம். பொருள்கள் தரமாக கிடைக்கி நல்ல விலை குறைவாகவும் இருக்குது. இதற்கான லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். கோதுமை மாவை நல்லா நம்ம சலித்து எடுத்துக்கலாம். ஒன்றுமே செய்ய வேண்டாம், லைட்டாக தண்ணி ஊற்றி மட்டும் பிசைஞ்சிக்கிடுவோம். நம்ம இதில் சப்பாத்தி மாவு பிசைகிற அளவு பிசைஞ்சு வச்சா போதும், வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம அந்த மாவில் தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுக்கலாம். மாவு முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். இது அப்படியே ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுப்போம். இப்போ பாருங்க 2 மணி நேரம் ஆச்சு, மாவு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா பிசைஞ்சாச்சு. அந்த மாவு கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நம்ம அரிச்சு எடுத்துக்கிடுவோம். அப்போ தான் அதுலேருந்து பால் எடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு அரிப்பை வச்சு அதை அரிச்சு தனியாக எடுத்துக்கோங்க. லைட்டாக கூட அந்த கட்டி நமக்கு உள்ளே போகக்கூடாது. அந்த தண்ணி மட்டும்தான் தனியாக இறங்கணும். அதனால தான் நான் இப்படி தண்ணி அரிக்கிற அரிப்பு வச்சு அரிச்சிருக்கேன். பாருங்கள், அந்த இது தனியாக வந்துருச்சு. பால் மட்டும் தனியாக வந்துடும். நம்ம அதை எல்லாத்தையும் வேஸ்ட் ஆக்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இனிமேல் எதுக்குமே யூஸ் ஆகாது. இந்த மாதிரி செஞ்சு எடுத்துப்போம் பாலெல்லாம். இப்போ பாருங்கள், பால் ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த பாலில் எல்லாமே கீழே இறங்கிட்டு அந்த தண்ணி மட்டும் மிதந்து நிற்கும். அந்த தண்ணியை மட்டும் நம்ம தனியாக வடித்து எடுத்துப்போம். இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. இப்போ பாருங்கள், தனியாக அந்த பாலை மட்டும் எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை இன்னொரு கடாயில் ஊற்றி நம்ம இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி எடுப்போம். சீக்கிரமே சூடு ஏறையுமே அது கட்டி ஆயிரும். அதனால் தீ ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க, இல்லைனா அடி பிடிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கட்டி ஆயிடுச்சு. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு நெய். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுப்போம். நெய் ஊற்றின உடனே அதோட கலரே மாறுது பாருங்க, பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ 2 கப்பு கோதுமை மாவுக்கு 3 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். உங்களுக்கு இன்னும் இனிப்பு தேவைன்னா 4 கப்பு கூட சேர்த்துக்கலாம். பாதிக்கு பாதி சர்க்கரை கூட எடுக்கணும். சர்க்கரை சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுப்போம். 1.5 கப்பு இப்போ நான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன்னொரு கப்பு சீனி எடுத்து இன்னொரு கடாயில் அதை போட்டு நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். நம்ம இதில் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை. இதுதான் நம்ம அதுக்கு கலர் கொடுக்க போகிறோம். நல்லா இலகி பாருங்கள், நல்ல கலர் வந்துருச்சு, நல்ல இலகி வந்துருச்சு. இப்போ நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். அல்வாவுக்கு இதுதான் கலரு. அதனால் சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிட கொடுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு எந்த கெடுதலுமே வராது. நம்ம இதில் வேறு எதுவுமே சேர்க்கல, ஃபுட் கலரோ வேறு எதுவுமே சேர்க்கல. சர்க்கரை சேர்த்துருக்கோம், நெய் தான் சேர்த்துருக்கோம். அதனால் குழந்தைங்களும் இதை சாப்பிட்லாம். கோதுமை மாவுங்கிறனால அதுவும் ஒன்றுமே செய்யாது. இப்போ ஏலக்காவை பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காவும் கொஞ்சம் சீனியும் பொடி பண்ணி அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம், ஏலக்காய் வாசனைக்காக. நல்லா கிளறி விட்டுக்கோங்க, ஏன்னா அடியில் பிடிக்கும். தீ கம்மியாகவே வச்சுக்கோங்க, அதிகமாகவே வைக்க வேண்டாம். நான் அன்றைக்கி இந்த நான்ஸ்டிக் கடாயோ இரும்பு கடாயோ பண்ணலை, ஒன்லி அலுமினிய கடாயை தான் பாருங்கள். ஆனால் அல்வா எந்த அளவுக்கு ஒட்டாமல் வருதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. இப்போ கொஞ்சமாக நட்ஸ் மட்டும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு. இப்போ இப்போவுமே பாருங்கள், அல்வா நல்லா ரெடியான மாதிரி வந்துருச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இதுவே ஒட்டாமல் வருது பாருங்கள். நல்லா அப்படியே வாய்க்கில் போட்டோன்னே கரைஞ்சிரும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ பாருங்கள், அல்வா நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நெய் 2 டேபிள் ஸ்பூன் நெய் தான் ஊற்றியிருக்கேன். ஆனாலும் பாருங்கள், அல்வா நல்லா ரெடியாகி நெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. திருநெல்வேலி அல்வா டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.